வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே, வியாழக்கிழமை வந்து குரு பகவானுக்கு உகந்த நாள், நல்ல சாய்பாபாவுக்கு உகந்த நாள். ஓகேவா? எல்லாம் சாப்பிட்டீங்களா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஓகே, சாப்பிட்ருப்பீங்க. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12:15 ஆகுது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருப்பீங்க. திஸ் இஸ் அ லன்ச் டைம். இப்போ வந்து லன்ச் டைம். ஓகே, ஆஃபீஸில் இருக்க மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அம்மா என்ன கொடுத்துருக்காங்களோ அல்லது ஒய்ஃப் என்ன கொடுத்துருக்காங்களோ, சிஸ்டர்ஸ் என்ன சமைச்சு கொடுத்துருக்காங்களோ, அதெல்லாம் நீங்கள் குட் கேர்ள் அண்ட் குட் பாயாக சாப்பிட்டுட்டு எம்டி டிஃபன் பாக்ஸாக வீட்டுக்கு கொண்டு வரணும். ஓகேவா? ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா, டிஃபன் பாக்ஸில் இருக்கிறத ஷேர் பண்ணிவிட்டு கடையில் போயிட்டு நல்லா சாப்பிடுவாங்க. அப்படி யாராவது உங்களில் இருக்காங்களா? ஓகே, மை டியர் செல்லக்குட்டீஸ், நீங்களே என்னென்னா இன்றைக்கி ஸ்கூலு 12:30 1 o'clock வந்து லன்ச் பிரேக் விட்டுருவாங்க. ஓகே, அம்மா கொடுத்ததை நீங்களும் எல்லாமே காலி பண்ணி குட் பாய் அண்ட் குட் கேர்ளாக டிஃபன் பாக்ஸை எம்டியாக கொண்டு வரணும். ஓகே, வீட்டுக்கு வரும்போது சேஃபாக வரணும், அடித்து பிடிச்சிட்டு வரக்கூடாது. ஓகேவா? நிறுத்தி நிதானமாக பொறுமையாக வரணும். ஓகே, தேங்க்யூ. பி ஸ்மைல், பி ஸ்ட்ராங், பி ஹாப்பி ஆல்வேஸ். ஓகே, தேங்க்யூ. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பி ஸ்மைல், பி ஸ்ட்ராங், பி ஹாப்பி ஆல்வேஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணன்றது எல்லார் வீட்லேயுமே நடக்கக்கூடிய ஒன்று. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகம் பார்த்து முறைப்படியாக கல்யாணம் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா உள்ளூர்லேயே பொண்ணு கொடுக்கூடாது, வெளியூரில் எடுத்தால் நம்ம போயிட்டு வரலாம், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து நினைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா வெளியூர்லாம் வேணாம், வேறு கண்ட்ரியில் கூட கல்யாணம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போல்லாம் அதுதான் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு அனாவசியமாக வெளியிலலாம் போய் பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் பார்த்துக்கிட்டு, வீட்டில் இருக்கவே இருக்குது, நம்ம சொந்தத்தில் இருக்கவே இருக்குது, சொந்தம் என்றைக்குமே நமக்கு விட்டு போகாது. அதில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம பொண்ணும் பையனும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உறவுகள் வந்து என்றைக்குமே நீடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது சொத்து இருந்தால் கூட வெளியில் கை மாறாது, அது உள்ளேயே வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து பரிமாறிக்குவாங்க. இப்படின்னு ஒரு சிலர் வந்து நினைப்பாங்க. கரெக்டாக மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இப்பவும் நடந்துகிட்ருக்கு. ரிலேஷன்லேயே கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அதர் கண்ட்ரீஸில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரவங்களும் இருக்காங்க. உங்கள் டாட்டர் அல்லது உங்கள் சிஸ்டரு அல்லது உங்கள் சன்னுக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளை அல்லது பொண்ணை வந்து செலக்ட் பண்ணுவீங்க? ரிலேட்டிவ்ஸில் எடுப்பீங்களா இல்லை அதர் கண்ட்ரீஸில் செலக்ட் பண்ணுவீங்களா? வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, என்னடா அக்கா இன்றைக்கி வேறு மாதிரி இருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், கண்டிப்பாக கொஞ்சம் வேறு மாற்றங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லை மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், முக்கியமாக சிஸ்டர்ஸ் கிட்ட தான் ஒரு புது லிப்ஸ்டிக்ஸ் வந்து வாங்கினேன். சரி, அது போட்டுக்கணுன்னு ரொம்ப ஈகராக இருந்தது. அதை போட்டுட்டு மேலே வந்து ஒரு கோடு போட்டிருக்கேன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் இன்றைக்கி உடைய ஒரு தனி லுக்கு. மற்ற டைமில் என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோடெல்லாம் நான் வந்து போட்டிருக்க மாட்டேன். ஓகேவா? இதுக்கு வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க, திலகம்னு சொல்லுவாங்களா, என்ன நெத்தி பொட்டுன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, மேரேஜ் ஆன எல்லாருமே நம்ம வந்து வச்சுக்கக்கூடியது தான். ஒவ்வொருத்தருக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல வந்து திலகம் வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும், குங்குமம் வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்குமே அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குங்குமம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இஷ்டம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். கல்யாணம் ஆன புதுசில் நான் என்றைக்குமே சைட் வாக் தான் எடுப்பேன். இந்த மார்வாடி சேட்டெல்லாம் வைக்கிறாங்களே இவ்வளோ நீளம், நல்லா குங்குமம் நல்லா பிரைட்டாக, அந்த மாதிரி வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னதுலேயே அப்படியே வந்து நான் கல்யாணம் ஆன புதுசில் அந்த மாதிரி தான் நான் வச்சிட்ருப்பேன். பட் ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாக ஒரு 10 இயர்ஸாக அதெல்லாம் நான் வைக்கிறதே இல்லை. ஏன்னா இது வச்சாதான் அடையாளமாக கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த குங்குமம். சரி, அதெல்லாம் ஓகே, ஜென்ஸுக்கு தானே கல்யாணம் ஆகுது, அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே, அவங்களாம் இப்படி வச்சா எப்படி இருக்கும்? பிரதர்ஸ், தயவுசெய்து என்னை திட்டாதீங்க, ஜஸ்ட் ஃபார் ஜோக். ஓகே, தேங்க்யூ. வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, என்னதான் நம்ம விதவிதமாக ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறிகள் வச்சுருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டொட்டடாயின், என்னடா சிஸ்டர் வந்து டொட்டடாயின் காட்டுறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, டங்க்கு ரொம்ப இப்போல்லாம் ஸ்லிப் ஆகுது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். முந்தைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளோவாக பேசுவேன். இப்போ ஒரு டைம் வந்துட்டு ரொம்ப ஸ்லிப் ஆகுது, அது என்னன்னே தெரியல, அதுக்காக வந்து சாரி.
ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா காய்கறியை விட அந்த உருளைக்கிழங்குனா ரொம்ப இஷ்டம். இந்த நார்த் சைட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெண்டைக்காய், பாவக்காய் அந்த மாதிரி காய்கறிகள்லாம் அவங்க வாங்கவே மாட்டாங்க. அவங்க வீட்டில் எல்லாருடைய வீட்லேயும் உருளைக்கிழங்கு கண்டிப்பாக இருக்கும். உருளைக்கிழங்கு இல்லாத வீடே இருக்காதுங்க. நமக்குமே உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும் தானே. எத்தனை பேருக்கு பொட்டட்டோ பிடிக்கும்? பொட்டட்டோனா உருளைக்கிழங்கு தானே. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் கரெக்டாக சொன்னேன்னா ஓகே. எத்தனை பேருக்கு வந்து உருளைக்கிழங்கு பிடிக்கும்? ஐயோ உருளைக்கிழங்கான்னு நினச்சாவே வீட்டில் செஞ்சாவே நான் 10 அடி பறந்து போயிடுவேன் சிஸ்டர். ஏன்னா அதை சாப்பிட்டா எனக்கு கை பிடிக்கும், கால் பிடிக்கும், இடுப்பு பிடிக்கும். இந்த மாதிரி பலவித பிரச்சனைகள் வரதுனால நான் அந்த பக்கமே தலை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. எத்தனை பேருக்கு சோறுனாவே அப்படியே தெரிச்சு ஓடுவீங்க? ஐயோ சாப்பாடை பிளேட்டில் போட்டாவே அப்படியே மலை மாதிரி இருக்குது, அதை பார்த்தாவே எனக்கு வந்து அலர்ஜியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே எனக்கு தோணாது அப்படின்னு உங்களில் ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. அது குட்டீஸ் எல்லாம் சொல்லவே வேணாம், அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுனாவே ரொம்ப கஷ்டம். இன்க்ளூடிங் மை டார்லிங், மை ஸ்வீட் ஹார்ட் சனா குட்டிக்கும் அப்படியே சாப்பாடுன்னு போட்டாவே தெரிச்சு பறப்பான். அந்த மாதிரி ஒரு டைப்பு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சாப்பாடு வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதாவது ரைஸ் எடுத்துக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து சப்பாத்திஸ் வந்து ரொம்ப விரும்புவாங்க. எத்தனை பேருக்கு வந்து சப்பாத்தி வந்து ரொம்ப பிடிக்கும்? சிஸ்டர் எனக்கு சப்பாத்தினா உயிர் சிஸ்டர். தூக்கத்தில் எழுப்பி சசி எந்திரி சப்பாத்தி சாப்பிடு அப்படின்னு சொன்னால் கூட கண்ணை மூடிட்டு வாயில் மட்டும் போட்டு நல்லா சாப்பிடுவேன். சப்பாத்தினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சோறுன்னா எனக்கு சத்தியமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சிஸ்டர். 3 வேளையும் சப்பாத்தியே கொடுத்தா கூட நான் ஹாப்பியாக வந்து நான் சாப்பிடுவேன். சப்பாத்தி வந்து சைட் டிஷ்லாம் கூட தேவையே இல்லை சிஸ்டர். ஒரு சுகர் வச்சு கூட சாப்பிட்டுக்குவேன், அல்லது அப்படியே ரோல் மாதிரி பண்ணி ஒரு முட்டை அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்டுக்கேன், அல்லது ஒரு ஆனியன் அண்ட் தயிர் போட்டு ரைத்தா மாதிரி இருந்தால் கூட அது கூட தொட்டு சாப்பிடுவேன். சப்பாத்தினா அப்படி ஒரு இஷ்டம். அதுவும் வந்துட்டு ஸ்கூலுக்கெல்லாம் சப்பாத்தியெல்லாம் கொடுத்தா எனக்கு ஒன்று கூட இருக்காது சிஸ்டர், எல்லாமே ஷேரிங்லேயே போயிடும். எனக்கு சப்பாத்தினா ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். குட் ஆஃப்டர்நூன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. சனா குட்டி, செல்லம், தங்கம் குட்டி, லவ் யூடா செல்லம், லவ் யூ, மிஸ் யூ சனா குட்டி, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சீக்கிரமாக வா, நம்ம ஜாலியாக வந்து வெளியிலலாம் அவுட்டிங் போகலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என்னடா ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லிட்டு சனா குட்டிக்கு பேசுகிறேன்னு சொல்லி நினச்சிட்டிங்களா? ஆமாம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சனா குட்டினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு தெரியும், உங்களுக்குமே தெரியும். ஓகே, நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் இந்த வேலையை செய்வேன். மற்ற நேரத்தில் நான் செய்யவே மாட்டேன். ஓகேவா? ஐயோ அந்த வேலையை நினச்சாவே எனக்கு ரொம்ப மலைப்பாக இருக்குது. எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிப்பேனே தெரியல. ஆனால் அது முடித்த பின்னாடியும் அது எப்படி அரேஞ்ச் பண்ணி வைப்பேனே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? நான் வந்து எது சொல்கிறேன்னு தெரியுதா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? அந்த துணி மூட்டையை சேர்த்து வச்சுட்டு துவைப்பல்ல, அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜாபுக்கு போவாங்க. பாவம் ஜாபுக்கு போகிறவங்களுக்கு டைம் இருக்காது, அதனால் சேர்த்து வச்சு 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 1 வாரம், இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 15 நாள், இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட துணி துவைக்காமல் இருப்பாங்க. அப்படிலாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் 15 நாள் 1 மாதம்லாம் சேர்த்து வைக்க மாட்டாங்க. மீறி போனால் 4 நாள் 3 நாள் அல்லது 1 வீக், அதுதான் அவங்களுடைய நம்மளுடைய ரேஞ்சு. ஓகேங்களா? இன்னும் ஒரு சில என்ன மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா கூட என்ன பண்ணுவோம்னா, வேலைக்கு போகும்போது போயிடுவோம். ஆனால் ஈவினிங் டைமில் கண்டிப்பாக ஒரு அழுக்கு துணி கூட விடாமல் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு அதை அழகாக மடித்து வச்சுட்டு அந்தந்த செக்ஷனில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து விரும்புவாங்க. நானும் அந்த மாதிரி ஒரு டைப் தான் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது வந்து பெருமைக்காக சொல்லலை. நான் என்ன தான் வேலை இருந்தாலும் டெய்லி வந்து துணி வாஷ் பண்ணிடுவேன். அப்படி இல்லையா ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வாஷ் பண்ணிடுவேன். உங்கள் வீட்டில் எப்படி? வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. டெய்லி நான் எதை மிஸ் பண்ணாலும் சாப்பிட்றத கூட மிஸ் பண்ணுவேன், எல்லாமே மிஸ் பண்ணுவேன். ஆனால் அதை மிஸ் பண்ணவே மாட்டேன். காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பார்க்குற வேலை இதுதான். அப்படி என்னக்கா வேலை, என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, நம்மளுடைய வெயிட் மெஷின். அந்த வெயிட் மெஷினை கீழே வச்சு அது மேலே ஏறி நின்று நம்மளுடைய வெயிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். உங்களில் அப்படி யாராவது பார்க்குற வழக்கம் இருக்கா டெய்லி? ஓகே, நான்லாம் அப்படி தாங்க டெய்லியுமே வெயிட் பார்ப்பேங்க.
நான் டெய்லியுமே வெயிட் பார்ப்பேன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஐயோ இன்றைக்கி ஏறி இருக்குன்னா அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். இன்றைக்கி குறைஞ்சிருக்குன்னா ஹாப்பி, பரவாயில்லையே, ஒரு 50 கிராம் குறைஞ்சிருக்கேன், ஒரு 10 கிராம் குறைஞ்சிருக்கேன், ஒரு 5 கிராம் குறைஞ்சிருக்கேன் போது ஓகே எனக்கு வந்து வைப் ஆகும். ஓகே இந்த ஒரு நாளில் வந்து 10 கிராம் குறைஞ்சிருக்கேன்னா ஓகே இந்த டயட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், இதை ஃபாலோ பண்ணால் கிராஜுவலாக நம்ம வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைப்பாங்க. நானுமே அந்த மாதிரி நினைப்பேன். அப்படி இல்லையா, நம்ம சாப்பிட்டுட்டு வெயிட் ஏறி வெயிட் மிஷினில் நிற்கும் போது வெயிட் கெயின் ஆகியிருந்தால் ஐயோ ஏதோ நிறைய சாப்பிட்டுட்டோம் போல இருக்குது, ஓகே அதனால் இந்த பிரியாணி அவாய்ட் பண்ணிடணும், அதை அவாய்ட் பண்ணிடணும், இதை அவாய்ட் பண்ணிடணும் சொல்லிட்டு நம்ம மனசும் சொல்லும், நம்ம மைண்டும் சொல்லும். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டெல்லாம் டெய்லி பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து தப்பு. டெய்லியுமே நீங்கள் வெயிட் பாருங்கள். வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வரும். வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெயிட் குறைப்பீங்க, இல்லை வெயிட் கெயின் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டும் சொல்லும், உங்கள் மனசு சொல்லும். அதனால் டெய்லி வெயிட் மிஷினில் ஏறி வெயிட் பார்க்குறது தப்பே இல்லை. வீட்டில் எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு வெயிட் மிஷின் வந்து வாங்கி வைங்க மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரொம்ப நல்லது. குட் ஆஃப்டர்நூன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஒன்றும் இல்லை மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். சின்ன பிள்ளைகளெல்லாம் நம்மளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் அப்போல்லாம் நம்மளை வந்து அமுல் பேபின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் ஃபேரக்ஸ் பேபின்னு சொல்லியிருப்பாங்க, செரிலாக் பேபின்னு சொல்லியிருப்பாங்க, கரெக்டாக. இன்னும் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸ் பேபி, காம்ப்ளான் பேபி, பூஸ்ட் பேபி அப்படியெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது, நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ஒருத்தருக்கு பூஸ்ட்னால் ரொம்ப பிடிக்கும், ஹார்லிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், காம்ப்ளான்னா ரொம்ப பிடிக்கும், செரிலாக்னா ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஃபுட்டே பிடிக்காது, ஆனால் வந்து மில்க் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதனால் அந்த பட்டை பேர் வச்சுட்டு ஓய் காம்ப்ளான் பேபி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹார்லிக்ஸ் பேபி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் அந்த மாதிரி காம்ப்ளான் பேபி, ஹார்லிக்ஸ் பேபி, பூஸ்ட் பேபி எல்லாம் இருக்காங்களா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? நம்ம வீட்டில் இருக்காங்க, உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்காங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? உங்கள் அக்கா சசி, நான் தான். சின்னதில் எனக்கு ஹார்லிக்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நாங்களாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, போன்விட்டா இதெல்லாம் தானே இருந்தது. ஹார்லிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு மில்கில் ஷேக் பண்ணி கொடுக்கறது பிடிக்காது. அதனால் எங்கள் ஆயா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் ஹார்லிக்ஸ் போட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி குடிப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போவுமே எனக்கு ஹார்லிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் பெற்று வச்சுருக்கேன் என்னுடைய டாட்டர், அது வந்துட்டு காம்ப்ளான் கேர்ள் தான் அது. ஏன்னா அது காம்ப்ளான் குடிச்சு பார்த்தீங்கன்னா ஹைட்டு என்னை விட நல்லா டாலாக இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து காம்ப்ளான் பேபி. நம்ம சனா குட்டி வந்துட்டு அவங்க வந்து அந்த நட்ஸு இந்த மாதிரியெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டாங்க சின்னதுலேயே. அதனால் அவங்க வந்து நட்ஸ் பேபி. நீங்கள் என்ன பேபின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஒன்றும் இல்லை மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்கள் வீட்டில் வந்து இது இருக்கா? கண்டிப்பாக இது இல்லாத வீடு இருக்கவே இருக்காது. இப்போ மாடர்ன் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டில் இல்லாமல் கூட இருக்கலாம் மேபி, ஓகேவா? ஆனால் ஒரு சிலர் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இது இல்லாத வீடு எதுவுமே இருக்காதுங்க. சந்தைக்காக இருக்கட்டும், ஒரு ஷாப்பிங்காக இருக்கட்டும், எங்கே போனாலும் சரி இதுக்குள்ளே வச்சு தான் வந்து எடுத்துகிட்டே போவாங்க. அது என்னன்னு பார்க்குறீங்களா? சூட்கேஸா? நோ நான் அந்த டாபிக் வரல, ஓகேவா? ஒயர் பேக், நம்ம கூட பேக் இருக்குது இல்லைங்க, ஒயர் பேக், நான் அதை தான் சொல்கிறேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டுங்க இந்த ஒயர் பேக் போடுறது. அது லேடிஸ் எல்லாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஒயர் பேக் வந்து டிசைனாக போட்டுட்ருப்பாங்க. அதுக்கு என்னென்னமோ பேரெல்லாம், நெல்லிக்காய் முடிச்சு பேகு, சிவன் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேக்ஸ் எல்லாம் வந்து போடுவாங்க. அப்படியே வீட்டில் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்களா, சாயந்தரம் வந்து ஹாயாக அதை எடுத்துகிட்டு வந்து வெளியில் உட்காந்து சும்மா இருக்கிற டைமில் அந்த பேக்ஸ் வந்து போடுவாங்க. தானே போட்ட பேகு அப்படின்னும் போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி அதில் காய்கள்லாம் வாங்கிட்டு வரும்போது இன்னும் அவங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். இன்னும் ஒரு சிலர் குடும்பங்களில் வந்து அந்த பேக் போடுற பழக்கம் வந்து இருக்குது. உங்கள் வீட்டில் வந்துட்டு கூட பேக் இருக்கா? அதாவது ஒயர் மூலிமா பின்னிய கூட பேக்ஸ் இருக்கா? நம்ம வீட்டில் இருக்குது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், 2 இருக்குது. அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த அடித்தளம் ஃபவுண்டேஷன்லாம் போட தெரியாது. பக்கத்தில் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்து போட்டு கொடுத்தா, அவங்க ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா இவங்க வந்து முடிச்சு கொடுப்பாங்க. நானும் அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணால் நானும் வந்துட்டு அழகாக வந்து அது இது பண்ணுவேன். தேங்க்யூ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஹாய், வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ வந்து நான் என்ன டாபிக் நான் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா பின்னாடி தலகாணியெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பெட்ரூம் வந்துட்டு இந்த சைடு இருக்குது. ஒவ்வொரு டைமும் நம்ம வேலை முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வர சலுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வச்சுட்டேன்.
ஆமாங்க, அதுக்காக சோம்பேறியெல்லாம் என்ன நினைக்கக்கூடாது. ஓகேவா, நான்லாம் நீட்டாக வேலை செய்கிற ஒரு ஆள். ஓகே ஓகே மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போல்லாம் லீவ் விட்டாவே நமக்கு செம வைப்பாக இருக்குது. எப்படா கோட்டையிலி ஆஃப் ஏலி ஆனுவல் எக்ஸாம்லாம் விடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் தான் அதை வந்து எடுப்போம். கேரம் போர்டு டிச்சிக் 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 கேரம் போர்டு விளையாடுறது எத்தனை பேர் பிடிக்கும்? மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லுங்கள். அப்பா அக்கா எனக்குலாம் கேரம் போர்டுன்னா அப்படி பிடிக்கும். ஒரு 4 பேர் வந்து உட்கார்ந்து விளையாடுவோம். அதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த ரெட் போட்டு ஃபாலோ போடுறது இருக்குல்ல, அப்பா வேறு லெவல் பிளேயிங்க்கா. அதே வந்து 3 டைம்ஸ் ரெட் போட்டு அந்த ரெட்டு வந்து நமக்கு தான் இல்லை. அதே மாதிரி அந்த காயின்லாம் நம்ம பக்கம் சேர்த்து வச்சு அப்படியே அந்த ஸ்ட்ரைக்கர் அப்படியே அழகாக மூவ் பண்ணும்போது அந்த காயெல்லாம் அழகாக வந்து பாக்கெட் ஆகும்ல. அதனால் கேரம் போர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே நான் வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், எப்போ சாட்டர்டே சண்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லீவ் டேஸ் ஆனால் அந்த கேரம் போர்டு எடுத்து இந்த ஃப்ரெண்ட்ஸோட அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸோட கேரம் விளையாடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்பா வந்து உயிரோடு இருக்கும்போது நானும் அப்பா டாக்டர் எல்லாமே வந்து கேரம் வந்து விளையாடுவோம். ஒரு கட்டத்தில் நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் என் பொண்ணு என்ன தெரியுமா பண்ணுவான், அதெல்லாம் கழிச்சுட்டு ஓடி போயிடுவான் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது நியாயமா? நீங்களே சொல்லுங்கள். ஹாய் வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? பி ஸ்மைல், பி ஸ்ட்ராங், பி ஹாப்பி ஆல்வேஸ் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, இது என்ன டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தான் நம்ம வந்துட்டு லட்சக்கணக்கிலையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு 10,000 15,000 20,000 25,000 40,000 வரைக்கும் என்ன தான் அதை வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுருப்போம். ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் டெய்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தர் 2 நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணுவாங்க, வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் 15 நாள் ஒரு டைம். ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் பிஸியாகவே வெளியில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மெஷின், அந்த ப்ராடக்ட். அது என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நம்மளுடைய வாஷிங் மெஷின் தான். ஓகேவா, வாஷிங் மிஷின் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஜாப் போகிற ஜென்ஸ்க்கும் சரி லேடிஸ்க்கும் சரி அந்த வாஷிங் மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்டம். அந்த வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அவங்க வந்து வேறு வேலைகள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின்லாம் எனக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது. ₹1,00,000 கொடுத்து நான் வாஷிங் மிஷின் வாங்கினாலும் 50,000 போட்டு வாங்கினாலும் அதை கையில் துவைக்கிற மாதிரி அந்த ஒரு ரிசல்ட் வந்து அந்த வாஷிங் மிஷினுக்கு வந்து வராது. அப்படியே கையில் நல்லா சர்ஃபில் ஊற வச்சுட்டு நல்லா சோப் போட்டுட்டு நல்லா டபக்குன்னு அடிச்சுட்டு நல்லா நாமளே வந்துட்டு கையில் நல்லா வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணி புளிஞ்சு கம்பியில் காய போட்டு அது மடித்து வைக்கிற சுகமே தனி அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் மை டியர் சிஸ்டர்ஸ்? தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணுனா வந்துட்டு எக்ஸசைஸ் நமக்கும் நல்லது தான். ஹாய் வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சிலர் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஃபைட்டிங், எங்கே பார்த்தாலும் ஃபைட்டிங், அல்லது ஷிஃப்ட் பண்ணி போனாலும் ஃபைட்டிங், அக்கம் பக்கத்தில் ஃபைட்டிங், எல்லா இடத்துலையுமே ஃபைட்டிங் தான். ஓகேங்களா, அவங்க வந்துட்டு அவங்க கூட ஜெல்லே ஆகவே மாட்டாங்க, ஒன்றுமே இருக்காது. ஆனால் சண்டைக்கு வந்து போவாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? அக்கம் பக்கத்தில் வந்து சண்டை போடுவாங்க. ஓகேவா, நம்ம வந்து வேறு ஸ்ட்ரீட்டில் இருந்தாலும் அல்லது வேறு ஊருக்கு போனாலும் அந்த பக்கத்தில் என்றைக்குமே எல்லார் வீட்லேயுமே நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு 4-5 வீடு தள்ளி இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம குடி புதுசாக வந்து ஒரு வீட்டுக்கு குடி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் அக்கம் பக்கத்தில் வந்து நல்லாவே பேசுவாங்க. ஓகேவா, வந்த புதுசில் நல்லா பேசிக்குவாங்க. அவங்க செய்கிறத இவங்க கொடுப்பாங்க, இவங்க செய்கிறத அவங்க கொடுப்பாங்க. ரொம்ப ஜெல்லாகவே இருப்பாங்க. ஆனால் ஒரு மாதத்துக்கு மேலே தான் தெரியும், அந்த பக்கம் மூஞ்சி வச்சு பார்க்க மாட்டாங்க, இந்த பக்கம் திரும்பி பார்க்கவே மாட்டாங்க எப்பயுமே. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளே வந்து மனசில் பிடிக்காது, பேசாமல் வந்து இருப்பாங்க. ஒரு சண்டையெல்லாம் கூட ஒரு சிலர் வந்து போட்டுக்குவாங்க. ஓகேங்களா, இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் நல்லா ஜெல்லாகி இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் நல்லா ஃப்ரீயாக பேசுவாங்க. ஏதாவது ஒன்றுன்னா அவங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க, ஷேர் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா தான் உண்டு தான் வேலை உண்டு. நம்ம வீட்டில் அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அக்கம் பக்கத்தில் சண்டையெல்லாம் போட்டுக்கவே மாட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்க. வரும்போது அப்படியே ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறாங்க பசங்க, அந்த மாதிரி ஜென்யூனாக கேட்டுட்டு ஜென்யூனாக போயிடுவாங்க. அப்படியே வந்து ஒரு சிலர் இருப்பாங்க. கரெக்டாக மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்? நீங்கள் வந்து எப்படிப்பட்டவங்க? 100% இது வந்து உண்மையான ஒரு வார்த்தை, நம்ம முன்னோர்கள் சொன்னது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா,
வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை வந்து பண்ணிப்பார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நமக்குன்னு வந்து ஒரு எஸ்டிமேட் வந்து இருக்கும், அதையும் தாண்டி அந்த எஸ்டிமேட் வந்து போயிருக்கும். கரெக்டாக மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்? ஒரு கல்யாணமாக ஒரு 10 லட்சத்தில் செய்யலாம், ஒரு 5 லட்சத்தில் செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து திங்க் பண்ணியிருப்போம். கல்யாணம் மட்டும் நான் சொல்கிறேன், பவுனெல்லாம் சேர்க்காதீங்க. ஒரு பவுனே இப்போ வந்து 1 லட்சம். 5 லட்சத்தில் பவுனெல்லாம் எடுத்து கல்யாணம் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அதெல்லாம் குதிரை கொம்பு, நினைக்கவே கூடாது. ஓகேங்களா? அப்படியெல்லாம் வந்து நினச்சிட்ருப்போம். இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அப்படி என் லைஃப்பில் வந்துட்டு எப்படியாவது வந்து ஒரு வீடு கட்டணும், நல்ல வீடாக, ஒரு சின்ன வீடாக கட்டிடணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நிலம் வாங்கியிருப்போம். ஓகேங்களா? எல்லாமே வாங்கியிருப்போம். ஓகேவா? அதை வந்து வீடு கட்டிடலான்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சத்தில் ஒரு வீடு கட்டலாம், ஒரு 15 லட்சத்தில் வீடு கட்டிடலான்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அது வந்து ஸ்டார்ட்டும் பண்ணியிருப்போம். நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட்டெல்லாம் கரைஞ்சிருங்க. அந்த 15 லட்சமுமே நம்ம அந்த வீட்டுக்கே போட்டு நம்ம வந்து பில் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த பில்டிங் ஒர்க் வந்து இன்னமே முடிஞ்சிருக்காது. ஓகேவா? மேலும் மேலும் நம்ம வந்து லோன் போட வேண்டியதாக இருக்கும், அல்லது ஒரு சிலர்கிட்ட வந்து கடன் கேட்க வேண்டியதாக இருக்கும். ஏன் ஈவன் நம்ம ஒய்ஃப்கிட்ட இருக்க தாலி செயின் கூட நம்ம வந்து அடகு வச்சுருப்போம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? கண்டிப்பாக வீடுக்கு, அதனால தான் சொன்னேன், வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்கள்ல, அது 100% உண்மை தான். நம்ம கை காசை வச்சுட்டு கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. நாம் ஒன்று நினச்சா அதுக்கு மேலே தான் அந்த எஸ்டிமேஷன் வந்து போகும். கரெக்டாக மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்?